ஆமாங்க சார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு நார்மல் சின்ன ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது ஸ்பிளிட் அப் பண்ணி கூட போடலாம். என்ன ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டிஐ எடுக்குறாங்க. டிஐ வந்து xi மைனஸ் ஏன்னு எடுத்துக்கோங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? xi எடுத்துக்கிறீங்க. அடுத்து டிஐன்னு ஒன்று கன்சிடர் பண்றீங்க. அதுக்கு வந்து என்ன பண்றீங்க? அதனோட வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? அப்ப என்ன இங்க என்ன ஆகுதுன்னா 64, 75, 88, 33, 45. இப்போ இதுக்கு சிக்மாவோட வேல்யூ என்ன ஆகும்? சிக்மா ஸ்கொயரோட வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி போட சொல்கிறாங்கன்னா ஒரு நியூ ஃபார்முலா சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா போட சொல்கிறாங்க, நியூ ஃபார்முலா. இந்த மாதிரி டபுள் டிஜிட் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேரியன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈஸியாக இருக்குங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன சாம்பிளுக்கு டிஐ வந்து அந்த அசியூடு மீன் எடுத்துக்கிறோம். அந்த அசியூடு வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் எது அசியூடு வேல்யூ எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியான அசியூடு வேல்யூ எது? ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. மேபி 75 ஆர் 88 ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 64 மைனஸ் 88 எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 24. புரியுதாம்மா கண்ணு? புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? அனுசரி புரியுதுங்க சார். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போடுறேன் கண்ணு. அப்போ 88 மைனஸ் 88 வந்து 0 ஆயிரும். 33 மைனஸ் 88 எவ்வளோ கிடைக்கும்? 53 55 55 ஆமாம். 45 மைனஸ் 88 இது எவ்வளோடா கிடைக்கும்? 3 மைனஸ் 43 மைனஸ் 43 கரெக்டாமா? இதே பாருங்க, டபுள் டிஜிட் இவ்வளோ பெருசு வருது. ஸோ அடுத்தது வேணும் நம்மளுக்கு சம்மேஷன் டிஐ வேணும். இதனோட சம்மேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அடுத்தது யார் வேணும்? டிஐ ஸ்கொயர்டு வேணும். அப்போ டிஐ ஸ்கொயர்டு வேல்யூ அப்படி கால்குலேட்டர் போட்டு இல்லை மைனரில் போட்டு சொல்லுங்க. 24 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? மைனஸ் 13 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 0 ஸ்கொயரோட வேல்யூ 0. இது வந்து 169. இது வந்து 576. எனக்கு ரெண்டு வேல்யூ போட்டு போடுங்க. 55 ஸ்கொயர்டு மைனஸ் 55 ஸ்கொயர்டு மைனஸ் வரும். அதே மாதிரி மைனஸ் 43 ஸ்கொயர். மைனஸ்னால் ப்ளஸ் தான் போகுது ஸ்கொயர் போடும்போது. இது மைனஸ் என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்கள். 55 ஸ்கொயர்டு அண்ட் 43 ஸ்கொயர். போட்டிங்களா? ஒரு நிமிஷம் சார். சார் 3025. 3025. 43 கிட்ட 43. சார் 1849. 1849. ஓகே டேங்க, சூப்பர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் வேணும், சம்மேஷன் டிஐ வேணும். அப்போ சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ இது, சம்மேஷன் டிஐயோட வேல்யூ இது. இது எல்லாமே மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போ மைனஸ் வேல்யூ வச்சுட்டு போடுங்க. எல்லாமே மைனஸ் வேல்யூ இருக்குது, எல்லாத்தையும் மைனஸ் வேல்யூ. அதனால் ஜென்ரலாக மைனஸ் வேல்யூ போட்டாச்சு. இது ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டால் போதும். ஆட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆட் பண்ணி இது தனியாக செப்பரேட்டாக ஆட் பண்ணுங்கள், இது தனியாக செப்பரேட்டாக ஆட் பண்ணி சம்மேஷன் சொல்லுங்கள். என்ன வேலையை எழுதிடலாம்? சார் டிஐக்கு வந்து சம்மேஷன் வந்து -25. மைனஸ் 25. இல்லை, எல்லாமே மைனஸ் சைன் தானே இங்கே பாருங்க. எல்லாமே மைனஸ் சைன். 55 மைனஸ் சைன்ல இல்லை. ஆமாம் ஆமாம், இங்கே 33 தான் சின்ன நம்பர். அப்போ மைனஸ் 55 தான்.
135. minus 132. அதே மாதிரி இதை ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. So 5619. 5619. 9 வருது இன்னொரு பாருங்க. 9 9 9 6 18 27. இல்லடா கண்ணுங்க கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க, தப்பாக வர மாதிரி. ஏன்னா மொத்தம் எத்தனை 9 இருக்குது? 1 2 3 9. 3 into 9 வந்து 27. 27 plus 6 வந்து 33 வருது. 33 வருது. அப்போ 3 தான் இன்டிஜிட் வருது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இது வந்து 0 ஆயிடுது. ஓகே, அடுத்து இங்கே 3 வரும். 4 2 6 12 19 22. 22 வருது. 2 இங்கே போட்டுக்கிறேன். எகைன் 2 இங்கே வந்துடும். அடுத்தது 8 0 தேர்டு டைம் 8 0 8. அப்போ 8னா 9 9 + 7 வந்து 16. அப்போ 16னா 6 இங்கே வந்துடுது. 1 இங்கே போட்டுறேன். கரெக்டாமா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். 8 8 1 7 பண்ணிட்டோம். 8 9 9 + 7 வந்து 16. கரெக்டு. அடுத்து யார் இருக்கிறா? இங்கே ஒரு 1 இருக்கிறாங்க, இங்கே ஒரு 1 இருக்கிறாங்க. ஆல்ரெடி 16 வந்துருக்குதா? 16க்கு ஒரு 1 வரும். அப்போ 5 6 2 3 வருது. செக் பண்ணுறாங்கன்னு இது வருதா இல்லை உன்னோட ஆன்சர் எதுன்னு செக் பண்ணுங்க. நம்ம வேணால் மாற்றிக்கணும். ஓகேவா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தால் நீ தனியாக எடுத்து போட்டு போகிற. 5 7 6 169 3029 1849. இதுதான் நம்மளுடைய ஆட். ஏன்னா இன்னொரு 0 இருக்குது, அதனால் 0 வந்து அதை விட்டுடலாம். 18 27 33 3 13 15 15 19 22 22 2 8 9 9க்கு அப்புறம் 14 16 16 1 அப்போ 5. கரெக்டாக தானே வருது? நீ செக் பண்ணிக்க. கரெக்டானு நான் செக் பண்ணிட்டேன். கரெக்டானு நீ செக் பண்ணிக்கிட்ட. கரெக்டாகன்னு வெயிட் பண்ணிட்டா நான் போட்டுக்கிறீங்களா? இல்லைங்க சார். சார் ஆனால் 55 ஸ்கொயர் வந்து 3025 தானே சார்? ஓ 3025வா? அப்போ சாரி, நான் 9 போட்டுக்கிறேன். தேங்க்யூ. அப்போ இது 5 தானே? அப்போ 5னா 4 ரெடியூஸ் ஆகுமா? 4 ரெடியூஸ் ஆனால் 19. 4 ரெடியூஸ் ஆகுது 19. கரெக்டுங்களா? கரெக்டாகண்ணே. அப்போ 5619 கரெக்டுங்களா? ஓகே. அப்போ சொல்லுங்கள். சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சம்மேஷன் DI ஸ்கொயர் 5619 divided by 5 minus summation DI whole square அப்படின்னா இருக்கும் minus 135 divided by 5 the whole square. கரெக்டாக கண்ணு? இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்னவும் 2 times 10 இங்கே 3 வரும். அப்போ 27 times. அப்போ என்னாச்சு? இதை டிவைட் பண்ணால் 1 times again 1 times remaining 1 11 11னா 2 times 11 not 2 times 10 மீதி again 1 1 னா 19 3 times 5 4 8. அப்போ என்னாச்சு? 1123.8 மைனஸ்னா இது ஒரு மைனஸ்னா இது ப்ளஸ்னு ஆயிடும். ஸ்கொயர்னால ப்ளஸ் ஆயிடும். 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் எவ்வளோ வரும் பாருங்கன்னு? 27 into 27 7 into 4 வந்து 14 18. ஸோ ப்ளஸ் சைன் வராதா? ஆமாம் ப்ளஸ். இதுக்கு வெளியே வந்து மைனஸ், உள்ளே வந்து ப்ளஸ் ஆயிடும்.
எதுக்கு ப்ளஸ்ங்கிற இது -27 ஹோல் ஸ்கொயர் இல்ல சார் அதான் அதை நான் ஹோல் ஸ்கொயர் போது இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். இது ஏன்னா மைனஸ்ல தான் இருக்கும், ப்ளஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து ஹோல் ஸ்கொயர், இது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? புரியுதாமா? சார் 729 போடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு மைனஸ் பண்ணி போட்டுடலாம். சார் 394.8 3 வருதா? 7னா 3 தான் வரும். 394.8 கரெக்டுங்களா? 394.8 கரெக்டாக இருக்கு. இதுதான் சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ சிக்மாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? √394.8. அப்போ இது என்னது? இது ஆட் டிஜிட் கரெக்டா? ஆட் டிஜிட்னா 3 மட்டும் எடுப்பீங்க, அப்போ 94 மறுபடியும் எடுப்பீங்க. அது மாதிரி எடுத்து போடுவோம் கரெக்டா? ஏன்னா 0.8 வருது. அப்போ இண்டிஜர் பார்த்துட்டு அப்புறமேட்டு கம்ப்ளீட் பண்ணி போடுவோம். சரியாடா கண்ணு? கரெக்டு தானே? டெசிமல் மறுபடியும் தானே போடுவீங்க. 394.8 இது வந்து நீங்கள் மேனுவலாக போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 19.87 வருது. செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுருவோம். சரி, தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கொஞ்சம் பெரிய வேல்யூ இது வந்ததுன்னா இது மாதிரி போடுவாங்க. ஸோ நார்மலாக போடாமல் நீங்கள் நார்மலாக போட்டால் கால்குலேஷன் இன்னும் அதிகமாகும், பெரிய பெரிய நம்பராக வரும். பட் எண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ்